வையகம். வாழ்க வளமுடன், வாழ்க மகிழ்ச்சி. பேராசிரியர் பெருமக்களே, ஜீவகாந்தத்துடைய பேட்டரி என்று அழகாக கூறுவார்கள். நம்ம ஜீவகாந்தத்துடைய களம், பேட்டரி ஆஃப் லைஃப் இஸ் தேர் இன் யுவர் செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட். இப்ப இந்த விந்தநாளத்துடைய அளவை நாம தெரிஞ்சு கொண்டு விட்டால், வெறும் அளவு தெரிஞ்சா போருமா? வாட் இஸ் யூஸ் ஆஃப் ஒன்லி குவான்டிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி கண்ட்ரோல். தர தன்மை வேணும். தரத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த விந்தநாத குழம்பு என்பது ஜீவகாந்தத்துக்கும் மனதுக்கும் நடுவில் இருக்கு. நம்முடைய ஜீவகாந்தத்துடைய அளவும் தன்மையும் சரியா இருக்கணும்னா நம்முடைய விந்தநாத குழம்புடைய அளவும் தன்மையும் சரியா இருக்கும். The quality and the quantitative control of the sexual vital fluid denotes the quantity and the quality of the biomagnetism. அதை நமக்கு புரிந்து விட்டால் நம்முடைய விந்தநாத குழம்புடைய தரம், தன்மை, அளவு இதெல்லாம் எதை பொறுத்திருக்கின்றது? மனம்தான். ஸோ நம்முடைய பயிற்சியில் உடற்பயிற்சியாக இருக்கட்டும், அகத்தாய பயிற்சியாக இருக்கட்டும், அகத்தவமாக இருக்கட்டும், காயல்பமாக இருக்கட்டும், எல்லாம் முடிவது அந்த எல்லையற்ற இருக்கக்கூடிய மனம்தான். மைண்ட் இஸ் தி ஆல்மைட்டி. தி அதர் எண்ட் அந்த மைண்ட் இஸ் காட் என்று அவருக்கு அழகாக கூறினார்ல. அதே மாதிரி இந்த மனதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் விந்தநாத குழம்போடு இணைத்து ஜீவகாந்தத்தை இணைத்து பார்த்தாதான் முடியும். அதை இணைப்பதற்கு தான் மகரிஷி அவர்கள் அந்த பரு உடலிருந்து விந்துகள் எவ்வாறு வருகின்றது அந்த காந்த தத்துவத்தை அன்றே கூறிவிட்டார்கள். அது இப்பதான் புரிதாக காந்த தத்துவம் என்று கூறுகின்றார்கள். 14 ஆண்டுக்கு முன்னால பெங்களூர்ல என் ஆசானோடு கூட்டிக் கொண்டு சென்றார். நான் காய்கறிகள் எடுத்துக்கிட்டேன். அங்க எடுத்துட்ட போத அன்றே கூறினார். நான் அப்பவே ஆச்சரியப்பட்டு போனேன். இந்த பார்ட்டிகல் தியரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே இந்த விஞ்ஞானிகள், இதெல்லாம் நான் ஒரு மாலிகுலர் பயாலஜிலாம் படிச்சவன் எம்எஸ்சியில். இதெல்லாம் படிச்சுட்டு அப்பவே புரியலையே. அப்போ அந்த காலத்தில் மகர்ஷி வந்திருந்தா இவருடைய வீண ப்ரொஃபஸர் ஆஃப் ப்ரொஃபஸர்ஸ். அந்த அளவுக்கு ஒரு விஞ்ஞானத்தோடு பதிந்து இந்த பார்ட்டிகல் தியரியை எவ்வாறு பருவுடல் என்றால் நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றோம்? நான் அழகாக கூறுவது வழக்கம், இந்த ஹியூமன் பாடி இஸ் மியூசியம் ஆஃப் ஆர்கன்ஸ். இது ஒரு கலைக்காட்சி. எது கலைக்காட்சியகம் பார்த்தீங்கன்னா அருங்காட்சியகம் என்கிறார்ல மியூசியத்திற்கு. என்ன இது அருங்காட்சியகம்? அவயவங்களுடைய ஒரு காட்சியகம் தான். பட் இந்த அவயவங்களை மாத்திரம் நாம் தெரிந்து கொண்டிருந்தோம். ஒரு அன்பரோடு கேட்டார், கொஞ்சம் இந்த டிஆர்என்ஏ பற்றிலாம் சொல்லணும்னு. இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது, அதனால அதையும் உங்களுக்கு சொல்லி விடுகின்றேன். இப்போ இந்த அருங்காட்சியகத்தில் இவ்வளவு அவயவங்கள் இருக்கின்றது. இந்த அவயவங்களை அப்படியே பிடித்து கொண்டே வந்தால், இப்போ என்னுடைய கல்லீரல் லிவர் எடுத்துக்கொண்டு வந்தால் அதில் கடைசியில் எடுத்துட்டால் லிவர் செல் ஒரு சிற்றறை என்று இருக்கின்றது. அந்த செல்லில் நடுவு மையத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கருமையம் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் அந்த கருமையத்திற்கு நியூக்ளியஸ் என்று கூறுகின்றோம், உள்கூறு என்று கூறுகின்றார்கள். அந்த நியூக்ளியஸை கொஞ்சம் பெருசாகி பார்த்தீங்கன்னா அதில் மறுபடியும் உள்ளது இன்னொரு மையம் நியூக்ளியோலஸ். அதை அப்படியே பழந்து கொண்டு போனால் குரோமோசோம் என்று. இந்த குரோமோசோம் எடுத்துக்கொண்டே போனால் ஜீன்களுடைய ஒரு கூட்டமைப்பு தான் குரோமோசோம். இந்த குரோமோசோம்ங்கிறது ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அதோடைய தரம், அதோடைய வாழ்க்கை தரத்திற்கு ஏற்றாப்புல நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. மனிதனுக்கு 23 ஜோடி. இந்த பெண்களும் முக்கியமான இதை தெரிந்து கொள்ள வேண்டும் விஞ்ஞானத்தில். ஆண்களுக்கு XY அப்படிங்கிற 2 குரோமோசோம், ஒரு பேர், ஒரு ஜோடி. பெண்களுக்கு XX குரோமோசோம் தான். கல்யாணம் ஆகி உங்களுக்கு பெண் குழந்தையா பெற்றுட்டு இருந்தா நாங்கள் எல்லாம் உங்களை தானே வெய்யறோம். சும்மா பெண் பிள்ளையை பெற்றுக்கிட்டே இருக்கீங்க, இன்னொரு கல்யாணம் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு நினைக்கிறோம். பட் உண்மை என்னன்னா உங்களால கொடுக்க முடியாத ஆணும் பெண்ணும் யாருடைய கேரியர். ஆணுக்கு XY குரோமோசோம் இருக்கு, உங்ககிட்ட 2 X குரோமோசோம் இருக்கு. நீங்க இருக்கிற 2 Xல ஒன்று தானே கொடுக்க முடியும். இது உங்களுக்கு புரியபடி சொல்லணும்னா ரொம்ப சுலபமா சொல்லலாம். 2 10 ரூபா நோட்டு உங்ககிட்ட இருக்கு. ஆண் மகன்கிட்ட ஒரு 20 ரூபா நோட்டு, ஒரு 10 ரூபா நோட்டு இருக்கு. ஆளுக்கு ஒரு நோட்டு கொடுக்கணும். இவர் 10 ரூபா கொடுத்து நீங்களும் 10 ரூபா தானே கொடுக்க முடியும். உங்ககிட்ட இருக்கிறது 2 10 தான். ஒரு 10 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? 20 தான். நான் 20 கொடுத்து நீங்க 10 கொடுத்தீங்கன்னா 30 ஆயிடும். அது ஆண் குழந்தை 20. நீங்க XX தான் இருக்கு, ஒன்று தான் கொடுக்க முடியும் உங்களால. ஆணும் ரிலாக்ஸேஷன் பயிற்சி நீங்க என்ன சொல்றீங்க? ரத்த ஓட்டம் தளர்விட்டும், காற்று ஓட்டம் தளர்விட்டும், வெப்ப ஓட்டம் தளர்விட்டும், சக்தி ஓட்டம் தளர்விட்டும், ஜீவகாந்த ஓட்டம், உயிரோட்டம். அதான் ஜீவகாந்தங்கிறது உயிரோட்டம். ஜீவங்கிறது வடமொழி, உயிர் தமிழ். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதே அந்த உயிரோட்டத்தை நம்ம தரவு என்று சொல்கின்றோம். அந்த உயிரோட்டம் தான், அந்த ஜீவகாந்த சக்தி தான் நம்முடைய பரு உடல் இருக்கக்கூடிய எல்லா அவயவங்களையும் கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்றது, சீராக பணிபுரி செய்து கொண்டிருக்கின்றது. இப்ப இந்த தத்துவத்தை நீங்க புரிந்து கொண்டு விட்டால் கண்டிப்பாக ஜீவகாந்தத்துக்கு ஒரு அளவு தன்மையும் தேவை. அது ஏற்கனவே நான் கூறினபடி அது விந்துநாத குழம்பை நம்பி இருக்கின்றது. இந்த விந்துநாத குழம்பை நம்பி இருப்பது தான் மனம்.
மனம் சரியாக இருப்பனால் அதை வைத்துக் கொண்டுதான் பலவிதமான பாடல்கள் இருந்தாலும் விந்து விட்டவன் நொந்து கெட்டானே, விந்தை கட்டியவனே வீடு கட்ட இயலும். எந்த வீடு? இந்த மோட்ச வீடு என்று சொல்லக்கூடிய வீடு வரும் நிலை, அந்த நிலையை கட்ட முடியும் இந்த விந்தை கட்டினால்தான். சாதாரண இங்க கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பாடல், விந்தை கட்டியவனே வீடு கட்ட இயலும். இதையே கொஞ்சம் உண்மை போய் அவங்க என்ன சொன்னாங்க, சிந்தனை என்பதை இரண்டாக பிரித்தார்கள் வல்லுநர்கள். ஒன்று ஞான சிந்தனை, ஒன்றொன்று காம சிந்தனை. ஞான சிந்தனையால விந்து மேலே ஏறும், காம சிந்தனால விந்து கீழே இறங்கும். இதை வடமொழியில ஊர்ஜுவர் ரேதஸ், அதுல இருந்து அந்த ஓஜஸ் எல்லாம் வந்தது, ஊர்ஜுவர் ரேதஸ் என்று கூறுவார்கள். எதற்காக சொல்கிறேன் என்றால், அன்றே விஞ்ஞானம் இருந்தது. மகரிஷி நமக்கு அதை எளிமைப்படுத்தி நம்ம புரியும்படி அளவிற்கு அந்த விஞ்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் இணைத்து நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இப்ப புரிந்து கொள்ளுங்கள், ஜீவகாந்தம் என்பது உயிராற்றல். அது ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு காந்த ஆற்றலாக ஊடுருவி கொண்டிருக்கின்றது. எங்காவது ஒரு தடைபட்டு போனால் மற்றெல்லாம் செயலிழந்துவிடும். இதை வைத்துக் கொண்டுதான் இந்த வலி எவ்வாறு வேண்டியது. இந்த வலிக்கு நாங்கள் மருத்துவத்தில் பல விதமான காரணம் சொல்லுவோம். இதை நான் மாணவர்கள்லாம் சொல்லிக் கொடுத்துட்டே இருந்தேன், மகரிஷியை பார்க்குற வரைக்கும். இந்த கருத்தை நான் சொன்னேன்னா எனக்கு காலையில் தள்ளிடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் நான் மாணவர்கள்லாம் சொல்லுவேன், எது புரியலையா சார், எப்படி சார் பெயின் உண்டாகுது, ஏன் பெயின் மாத்திரம் உண்டாகும்? நம்ம உடம்புல பாருங்க ஒரு அற்புதம். ஒரு விரல் துட்டா ஒரு விரலும் தெரியுது, 2 விரல் துட்டா 2 விரலும் தெரியுது. இது டாக்டர் லோக்கலைசேஷன், டாக்டர் டிஸ்கிரிமினேஷன் பேரு. உங்களுடைய ஒரு விரலும் இன்னொருத்தருடைய ஒரு விரலையும் வச்சு பாருங்க, இது கண்டுபிடிச்சு. உங்க விரல தானே 2, என்னோட ஒரு விரல் இன்னொருத்தரோட விரலை வச்சு பாருங்க, கண்டுபிடிச்சு. ஸ்கின்னுக்கு அவ்வளோ இந்த பஞ்சாயத்துக்கு மதிமா அதுதான். இதெல்லாம் நம்ம புரிந்துள்ள வேண்டிய மனுஷி எங்கெங்க பார்த்து வச்சிருக்காங்க பாருங்க. ஏன் இந்த தோலுக்கு சருமத்துக்கு ஒரு தேங்க்ஸ்கிவிங்கா ஒரு தவமா அப்படின்னு நம்ம நினைக்கணும். என்ன அற்புதம் இந்த கான்டூர் ஆஃப் யுவர் பாடி. இதை மாத்திரம் கழட்டி தொங்க விட்டுருங்க, ஒரு மசில் ஒரு இடத்துல நிற்குமா, ஒரு ரத்த குழாய் ஒரு இடத்துல நிற்குமா? உடம்புக்கு கான்ட்ரோல் கொடுத்து அதை இருக்கிற அவயவங்கள்லாம் உள்ள வைக்கக்கூடியதே இந்த சருமம். அப்போ இந்த சருமத்துல நாம பார்க்கின்றோம் ஒவ்வொன்று தொடு உணர்ச்சி, சூடு உணர்ச்சி, குளிர் உணர்ச்சி, வலி உணர்வு, இவைகளெல்லாம் இருக்கு. இதெல்லாம் இந்த நர்வ் டெர்மினலால வருது. என்ன இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு உடல் இயக்கம் ஏற்படுகிறது, மெட்டபாலிசம்னு கூறுகின்றோம். இந்த மெட்டபாலிசம் சதை வேலை செய்ய செய்ய அங்கே ஒரு கழிவு பொருள் ஏற்படுகிறது, அதுக்கு டிஷ்யூ மெட்டபாலைட்ஸ்னு பேர். மெட்டபாலிசத்தினால வந்தது மெட்டபாலைட்ஸ்னு பேர். அது தமிழ் தெரியல பண்ணிக்கணும், மெட்டபாலைட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மெட்டபாலிட்ஸ் என்ன ஆகுதுன்னா, வலியை உண்டாக்குறதுக்குன்னே சில விஷத்தன்மை உள்ள பொருள் இருக்கான். அது போய் அந்த நரம்பை உறுத்துறது, அதனால வலி வருது அப்படின்னு ஒரு தேதி நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்குங்க. மெடிக்கல் காலேஜில் 200 வருஷம். அதுக்கு மேலே அந்த தேதி யாருனாலும் முன்னேற்றவே முடியல. மகரிஷி ஒரு அழகாக கூறி, இங்கே நான் தடை செய்ய நீங்கள் எல்லாரும் கையை அழுத்தி பாருங்க, இந்த இடத்துல வலிக்குவியே. அந்த இடத்துல ரத்த ஓட்டம் தடைபடுகின்றது, காற்று ஓட்டம் தடைபடுகின்றது, வெப்ப ஓட்டம் தடைபடுகின்றது, சக்தி ஓட்டம் தடைபடுகின்றது, ஜீவகாந்தமாய உயிராட்டம் தடைபடுகின்றது. தடைப்பட்டா அந்த மின்குறுக்கு ஏற்படுகின்றது, அதான் வழியாக வருகின்றது. இதே வழியை அகலத்தாலும் காலத்தாலும் அதிகமானா அதை வியாதி என்று கூறுகின்றோம். வியாதிக்கு இவ்வளோ சுலபமா மகிழ்ச்சி அழகாக கூறுவார்கள். சிக்னஸ், மேலடி அதெல்லாம் சொல்றதை விட ஆங்கிலத்தில் அற்புதமான பதம் இருக்குன்னு கூறுவாங்க. நான் எத்தனை தடவை இந்த வியாதியை வச்சு குழைச்சிக்கிட்டு இருக்கேன். மகிழ்ச்சி இந்த அர்த்தம் சொல்லுவாங்க, எனக்கு புரியவே இல்லை. அவருக்கு கேட்ட பிறகுதான் திஸ் ஈஸ், யூ ஆர் நாட் ஈஸ். இதோட வேற என்ன விளக்கம் வேணும் பாருங்க. திஸ் ஈஸ், யூ ஆர் நாட் ஈஸ். அழகாக கூறுவார்கள் அரசு அவர்கள். அப்போ இந்த வியாதி ஏன் வருதுன்னு தெரியும். இதெல்லாம் இந்த மின்குறுக்கு காலத்தாலையும் இடத்தாலையும், இந்த ஒரு இடத்துல வலிச்சதுன்னா அதுமா வலின்றோம், கை ஊரா வலிச்சதுன்னா அது நியூராலஜியா அப்படின்றோம். அதே ஒரு 6 மாதத்துக்கு வலிச்சதுன்னா நியூரைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். 6 வருஷத்துக்கு வலிச்சுன்னா நியூரஸ்தீனியான்றோம். அப்புறம் அப்படியே வீக்காக போயிடுச்சுன்னா பராலிசிஸ்ன்னு சொல்லிடுறோம். அதைக்கவே முடியல அப்படின்னு சொன்னால் செயலிழந்து போச்சு. ஒரே இதுதான் எப்படி அப்படியே அதிகமாகி கொண்டு போயிடுது. காலத்தாலையும் இடத்தாலையும் அதிகமாகும் போது அது வியாதியாக மாறுகிறது. இந்த மூப்புத்தன்மை ஏன் வருது? High voltage. Has anybody conquered the voltage? Everybody is frightened of voltage. இப்போ ஹாஸ்பிட்டல் வர டாக்டர் ரவீந்திரநாத் கேட்டு பார்த்தீங்கன்னா, மகரிஷி சொல்லான்னு நினச்சக்கூடாது, மகரிஷி தயாராக இருக்காங்க சொல்லுவாங்க. அன்றைக்கி கூட எங்கே சொன்னாங்க, எல்லாம் இறைவன்கிட்ட நின்றுட்டு இருக்கேன், என்ன வேணும் எனக்கு என்று அழகாக கூறினார். ஒரு 70 வயசுக்கு மேலே வர்றவங்களாம் முதல்ல கேட்குது, டாக்டர் நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு. 80 வயசு வந்தவங்க எனக்கு மரணம் வந்துடாதுங்களா? யாருக்கு மரணம் வராது? வரும். ஏன் கேட்குறாங்க? இந்த மரண பயம், இந்த அச்சத்தை தவிர்க்க வேண்டும் சொன்னோம் பாரதியார் அவர்கள்.
பட் இந்த அச்சத்தை தவிர்க்குதல், இந்த மரண பயம் என்பது எல்லாருக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனா இந்த மரணம் எப்படி சம்பவிக்கின்றது என்று யாருமே புரிந்து கொள்ளவில்லை. தற்செயலாக ஏற்படக்கூடிய மரணம் வேற, ஏதோ ஒரு இடர்களால, இயற்கையின் இடர்களால வரக்கூடிய மரணங்கள் வேற. சாதாரண ஒரு மனிதன் தன்னுடைய ஜீவகாந்த பெருக்கத்தை உணராமல் ஜீவகாந்தத்தை செலவழித்துக் கொண்டே இருக்கின்றான். அதை வளர்க்கும் முறையிலெல்லாம் புரிந்து கொள்ளவில்லை. அப்ப என்ன ஆகின்றது, அந்த ஜீவகாந்தம் எப்பவுமே நெகட்டிவ் பேலன்ஸ். நெகட்டிவ் பேலன்ஸ் போகும்போது நீங்க ரிட்டையர் ஆகும்போது உங்க ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல கடன் வாங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரிட்டையர் ஆகும்போது என்ன கிடைக்கும்? க்ஷேம நிதியில. இது நம்முடைய க்ஷேமத்திற்காக ஏற்பட்ட ஒரு அற்புதமான நிதி இந்த ஜீவகாந்தம். அதை நம்ம அதிகமாக செலுத்திக் கொண்டே இருக்கின்றோம், பெருக்கவே செய்யவில்லை. அப்ப என்ன ஆகும்? when you have a negative balance, there is a cessation of all activities. அதை எழுதுறது. இதே உடனே கேட்பீங்க கேள்வி, துறவியெல்லாம் ஏன் இறந்துடுறாங்க? மகரிஷி அதுக்கும் அழகாக போடுவார். மன இயக்கம் உடல் இயக்கத்தை அவங்களாக நிறுத்திக் கொள்வார்கள். அந்த மரணம் அவங்களுக்கு வந்துவிடும். மரணம் இவங்க வர்றது இல்லை, மரணம் அவங்களை தழுவி கொள்கின்றன. என்ன வார்த்தையில் பாருங்க, மரணம் அவங்களை தழுவி கொள்கின்றது. அப்ப அந்த அற்புதமான முறையில மரணம் வருவதற்கு காரணம் ஜீவகாந்தம் நின்று விடுகின்றது. அங்கே எங்க விதமான ஸ்டோரேஜும் கிடையாது, புதிதாகவும் உண்டாக்க முடியாது, அதிகமாக செலவழித்துக் கொண்டிருக்கின்றது. வேறு வழி இல்லை, அது உடைந்தே ஆக வேண்டும். மகர்ஷி அவர்கள் அழகாக கூடுவார், வித்து கழிவுல தான் ஒரு பிறப்பு, அதே வித்து கழிவுல தான் ஒரு பிறப்பு, அதே வித்து கழிவுல தான் ஒரு இறப்பும். அப்ப அந்த வித்து கம்ப்ளீட்டா நின்று போயிடுது. there is no activity at all. ஸ்பெர்மட்டோகோனிக் ஆக்டிவிட்டி என்று கூறுவார்கள். அந்த ஆக்டிவிட்டி இல்லைன்னா death comes to you. The old age is a process in between where அதிகமாக உயர்த்து கொண்டிருக்கின்றோம், சேமித்து வைப்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகின்றது. மேலும் சேர்ப்பதற்காக ஒரு நல்ல தொழில் கத்துக்கவில்லை. என்ன நம்ம கத்துக்கிறோம்? ஐயா ஒரு உடற்பயிற்சி பண்ணுங்க, அதெல்லாம் ரிட்டையர் ஆகிட்டா 58 60க்கு மேல பார்த்துப்போம். 60க்கு மேல பண்ண முடியாது, 70 ஆகணும் என்று நாம் எதையுமே தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறோம். போஸ்ட்போனிங் has become a culture of the present humanity. எதையும் தள்ளி போடுவது என்ற ஒரு ஆட்டிடியூடை நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். வாழ்வில் முன்னேற முடியல. அதனால அன்பர்களே, நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த ஜீவகாந்தம் என்பது ஒரு அற்புதமான ஆற்றல். அது ஒவ்வொரு செல்களிலும் ஊடுருவி கொண்டிருக்கின்றது. அதன் அளவும் தன்மையும் விந்து நாதத்தை பொறுத்திருக்கின்றது. அந்த விந்து நாதத்தை நாம் பிடித்து விட்டோமானால் என்ன கிடைக்கும்? கூற்றம் கொதித்தலும் கைகூடும். இதுதான் கிடைக்காது நமக்கு. நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதற்கு ஒவ்வொன்றுக்கும் விஞ்ஞானம் இருக்குது. கடைசியாக மனம். இந்த மனதை பற்றி பல கோணங்களை பார்த்துருக்கோம். இத்தனை கோணங்கள், உயிரின் படற்க நிலைன்னாங்க, இதுனாங்க அதுனாங்க. மனதை பற்றி தானே ஆராய்ச்சி பண்ணி கொண்டே இருக்கின்றோம் இந்த மன வழக்கில் மன்றங்கள்ல. ஆனால் அந்த மனதை நம்ம இன்னும் சரியாக தெரிந்து கொண்டு விட்டோமா என்றால் இல்லை. அந்த மனதை நாம் தெரிந்து விட வேண்டும் என்றால் நமக்கு கண்டிப்பாக தியான முறைகள் தேவை. இந்த தியான முறைகள் ஒன்றுனாலதான் நீங்க மனதை பண்ண முடியும். நான் சொல்லல, பெரிய நியூரோ சர்ஜனா இருக்கக்கூடிய பி ராமூர்த்தி அவர்கள் உலகத்துல எந்த உடற்பயிற்சினாலையும் மனதை அறிய முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. எந்த விதமான மருந்துகள்னாலையும் மனதை கட்டுப்படுத்த முடியாது, அறிய முடியாது. தியானத்தால் மனதை அறிய முடியும், கட்டுப்படுத்த முடியும். So meditation is the salvation to all of us. அந்த அளவுக்கு மனதோடு இணைந்த பயிற்சியா செய்யணும். அதனாலதான் அந்த பாடலை மறுபடியும் பார்ப்போம். கருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கபாலமேற்ற வல்லினேன்னு சொல்லியிருக்கலாம், சொல்லல. கருத்தினால் நிறுத்தியே கபாலமேற்ற வல்லினே. அந்த கருத்துல நாம நிறுத்த வேண்டும் என்றால் கண்டிப்பாக நம் மனதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். மனதிற்கு என்னங்க விஞ்ஞான விளக்கம் இருக்கு என்று கேட்டா, மனம்னு ஒண்ணு இருக்கிறதாவே ஏத்துக்கல விஞ்ஞான உலகம். உயிரை பத்தியே ஏத்துக்கலவங்க. உயிர்னா என்னன்னே தெரியாம இருக்காங்க. இப்ப பாருங்க, நம்ம தமிழ்நாட்டில் இப்போ இந்தியாவோட ஒரு புது சட்டம் வரப்போறது. இருதய நிக்காட்டாவோட மூளை இயக்க நின்னா அந்த இருதயம் நின்றுட்டு நிக்காம துடிச்சிட்டு இருக்கான். இப்ப அந்த இருதயத்தை எடுக்கலாம். மாற்று இருதயத்துக்காக மூளை இயக்க நின்று போச்சு. அதனால கண்டிப்பா இட்ஸ் கால்ட் கிளினிக்கல் டெத். இருதயம் ஓடிட்டு இருக்கு. அந்த இருதயத்தை எடுத்து இன்னொருத்தருக்கு மாற்று ஆபரேஷன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு போறாங்க. பல நாட்கள் இந்த சட்டத்தை ஏற்றி விட்டார்கள். நம்ம நாட்டில் இல்லாம இருந்தது. அதனால இந்த மாற்று ஆளுக்காக ஒரு பெரிய வியாபாரமே நடந்து கொண்டிருக்கிறது நம்ம நாட்டில். அதெல்லாம் தடுக்க வேண்டும் என்பதற்காக நம்ம சர்க்கார் அரசு இந்த ஒரு சட்டத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ இருதயத்துல துடிப்பு, நம்மளாம் இருதயத்துல தான் உயிர் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, நுரையீரல உயிர் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. உயிர் எங்க இருக்கு? மூளையிலையா இருக்கு என்று சொன்னால் உயிர் மூளையில இல்லை. விஞ்ஞானிகள் ஏதோ மூளையில ஏதோ ஒரு இயக்கத்துல எங்கேயோ இருக்குன்னு நினைத்து கொண்டாலும் ஒன்றும் சொல்ல முடியல. இந்த ஆல்பா வேவ் பீட்டா வேணா நல்ல மறுபடியும் சொல்றாங்க 1 to 2, அந்த 8 to 15 இருக்கக்கூடிய வேவ் 1 to 2 ஆல்மோஸ்ட் மில் ஸ்டேஜ் எல்லாம் சமாதி நிலையில பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் ஒண்ணுமே இருக்காது இந்த வேவ். அப்ப அவங்கலாம் இறந்து போயிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. அப்ப உண்மையே உயிர் அங்க இல்லை. அப்ப உயிர் எங்க இருக்கின்றது?
அதான் விந்து விட்டவன். அந்த விந்து நாதத்துலதான் உயிர் ஆற்றல், அதுல மாத்திரம் இருக்கின்ற 7 மையம் கொண்டிருக்கின்றது என்று கண்டுபிடித்தார். அதை தான் நம்முடைய 9 மையம் தவிர 9 சுரப்பிகள். இந்த எண்டோகிரைன் கிளாண்ட்ஸினுடைய அற்புதத்தை நீங்க பாத்தீங்கன்னா அந்த காய்கறி பத்திர இணைத்து எடுத்து சொல்ல முடியும். ஒவ்வொரு எண்டோகிரைன் கிளாண்டும், இந்த செக்ஷுவல் வைட்டல் கிளாண்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா நம்முடைய பிட்யூட்டரி, இது நம்முடைய அட்ரினல் கிளாண்டுன்னு சொல்லக்கூடிய மணிப்பூரகம் இருக்க, அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். செக்ஷுவல் வைட்டல் கிளாண்டை அது செக்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். அதை எடுத்து ஆப்ரேஷன் பண்ணிடுறோம் சில கேஸுகளுக்கு. மூளையில் இருக்கிற பிட்யூட்டரியே டெஸ்டிஸையும் ஓவரையும் ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஹார்மோன் உண்டாக்கணும். என்ன அற்புதமான ஒரு ஃபீட்பேக் மெக்கானிசம் கொடுத்திருக்கின்றார்கள். இதை நாம உணரவில்லை, அதன் தன்மையை புரிந்து கொள்ளவில்லை. ஏதோ ஒரு உடல் உறவுக்காகவும் இனவிருத்திக்காகவும் தான் இந்த விந்துநாதம் இருக்கின்றது என்று எங்கேயோ போய்கொண்டிருக்க ஒரு இயக்கத்தை நம்மளெல்லாம் தட்டு நிறுத்தி, காயகல்பம் என்பது இது ஒரு அற்புதமான கலை. இந்த கலையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது விஞ்ஞானம் இணைந்த கலை, ஒரு அற்புதமான கலை. காயகல்பத்தில் ஒவ்வொரு வேர்ட் இஸ் சயின்டிபிக். எங்க வேணாலும் கிழங்க ப்ரூவ் பண்ண முடியும், அவ்வளவு இருக்கின்றது. ஒவ்வொரு தத்துவங்களையும் அழகாக கூறுவார்கள். இந்த உலகம் சுத்திக்கிட்டே இருக்குது, கெட்டி பொருள்லாம் சென்டர்ல வருது. நம்ம வீட்டில் சாதாரணமா பார்க்கிறோம். நீங்க போட்டு கடையிறீங்க தயிரை, அதுல இருக்க கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற வெண்ணெய் என்ன ஆகுது, அப்படியே கடைஞ்செடுத்த வெண்ணெய் நடு மையத்துக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டி தயிர், அப்புறம் லேசாக அந்த தயிர், அப்புறம் லேசாக ஒரு பபிள்ஸாக இருக்கும் மோரில், அப்புறம் பால். இதுதானே இந்த 5 பூத தத்துவங்கள். உலகம் சுற்ற கெட்டி பொருள் போயின்றது, பிறகு அதோட லேசான, அதோட லேசான, அதோட லேசான. இப்போ நம்முடைய உடல் கனமான பொருள் இழுத்து கொண்டே இருக்கும், நம்முடைய உயிர் லேசான பொருள் மேலே போய்கொண்டே இருக்கும். இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற தூரத்தை தட்ஸ் கால்ட் தி ஸ்பேன் ஆஃப் லைஃப். இந்த உடல் இழுக்கும் வேகத்துக்கும் அது போற வேகத்துக்கும் அந்த தூரத்தை நீங்க அதிகப்படுத்தி விட்டால் உங்க வாழ்க்கை அதிக நேரமாகின்றது. மரணமிடா பெருவாழ்வு அது என்பதுதான். அந்த மரணமிடா பெருவாழ்வு அடைய வேண்டும் என்றால் ஏன் இந்த உடம்பு இருக்கின்றது, ஏன் இந்த உயிர் மேலே போயின்றது இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் காந்த தத்துவம். அவ்வளவுதான். காந்த தத்துவத்தை புரிந்து கொண்டு விட்டால் 5 பூதங்கள் எவ்வாறு வந்தது, தன்மாத்திரையாக எவ்வாறு மாறினது என்று புரிந்து கொண்டு விட்டால் இது இழுக்கத்தான் செய்யும், அது மேலே போகத்தான் செய்யும். நம்முடைய அறிவு நுட்பத்தினாலையும் நம்மகிட்டே இருக்கிற சக்தி, அதை நாம் கண்டிப்பாக உபயோகப்படுத்தினால் நாம் நீண்ட காலம் வாழ முடியும். கடைசியாக காயகல்பம் என்பது ஒரு மருந்து அல்ல அப்படிங்கிறத நீங்களாம் கேட்டு பழகப்பட்டிருப்பீங்க. நான் இப்போ கொஞ்ச நாளா காயகல்பம் என்பது ஒரு மருந்து தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால மகரிஷி காயகல்பம் எடுக்கும்போது கூட இருந்தபோது ஒரு புது கருத்து கொடுத்தாங்க. ஒரு மருந்து ஃபேக்டரி அப்படின்னு கொஞ்சம் ஏதோ ஒரு உதாரணம் சொன்னாங்க. அவங்க சொன்னது வேற ஒரு அர்த்தத்தில் சொன்னாங்க. என் மனதில் அப்போ ஒரு சிந்தனை ஆற்றல் வந்துட்டு, மருந்து ஃபேக்டரி இப்போ என்ன வேணுங்க, மருந்து பண்ண ஒரு மூலப்பொருள் வேணும், அந்த மூலப்பொருளை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு கிட்ட இங்கே குடவுன் வேணும், அதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேக்ட்ரி வேணும், அந்த ஃபேக்ட்ரிக்கு ஒர்க்கர்ஸ் வேணும், அதுக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் வேணும், அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தேக்கி வைக்கிறதுக்கு மறுபடியும் ஒரு குடவுன் வேணும், அதுக்கப்புறம் சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு டிப்போ வேணும், அதை மருந்து கடைக்கு அனுப்பணும், அந்த மருந்து கடையில் வாங்குறதுக்கு நோயாளி வேணும், அந்த நோயாளிக்கு பணம் தேவை, அந்த மருந்து அவனுக்கு நல்ல விளைவுகளை செய்யணும், அதிகமான பின் விளைவுகளை செய்யக்கூடாது, முரணான விளைவுகளை அந்த மருந்து செய்யக்கூடாது. இதை தானுங்க ஒரு மருந்தோட தன்மை. இப்போ காயல் பற்றி எடுத்துக்கொள்ளுங்க. காயல் பற்றிய மூலப்பொருள் நீங்கள் எங்கேருந்து வாங்கணும்? உங்களுடைய உணவு ரசமாக மாறி சுக்கிலமாக மாறி விடுகிறது. யார்கிட்ட போய் நீங்கள் வாங்கணும்? உங்ககிட்டயே இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல். சரி, அதை தேக்கி வைக்கிறதுக்கு இடம் விந்துநாத சுரப்பி இருக்குல்ல, உடம்புல எல்லா ஹார்மோன்லையும் சேர்த்து அங்கே வருகின்றது கடைசி. ஸோ நிறைய தேக்க இடம் இருக்கின்றது. ஃபேக்ட்ரி நீங்கள் தான், உங்களுடைய அசுனி முத்திரை தான், உங்கள் ஓஜஸ் தான், வேற என்ன வேணும்? சரி, அந்த ஃபேக்ட்ரியிலேயே கொண்டு போய் வைட்டல் சென்டருக்கு கொண்டு போயிட்டீங்க, செல்லுக்கெல்லாம் பரப்பிட்டீங்க. எங்கே இருக்க ரீட்டைல் அவுட்லெட் எல்லாம் உங்கள் உடம்புல இருக்கிற செல்லுகள் தான். நோயாளி யாரு? நீங்கள் தான். அந்த நோய்க்கு மருந்து இவர் தான். காசு எங்கேருந்து வாங்கணும்? இவருக்கு மதிப்புக்குரிய மின்சார இன்ஜினியர் போய் எலக்ட்ரிக் இன்சுலேஷனுக்கு கரண்ட்டு, பவரு, லைசன்ஸு எல்லாம் உங்களுடைய தண்டு வடத்தில் இருக்கு. எலக்ட்ரிக் இன்சுலேஷன்ஸ் இஸ் யுவர் ஸ்பைனல் கார்டு. இப்போ சொல்லுங்க, காயகல்பம் நம்ம பண்ணுறோமே அது மருந்தா இல்லையா? இதை வைத்துக் கொண்டுதான் வள்ளலார் அவர்கள் மிகவும் அற்புதமாக கூறினார். அம்பலத்து அரசே அருமருந்தே ஆனந்த தேனே அருள் விருந்தே. இந்த அம்பலத்தில் இருக்கக்கூடிய என்ன சொல்லுவோம், எல்லாம் அம்பலத்தில் இருக்கிறவங்களாம் வெளியே வந்துருக்கின்றோம். ரகசியமா கருவறையில் இருக்கக்கூடிய அரசு யார்? நம்முடைய கருமையம். அதுதான் அருமருந்து, அதுதான் ஆனந்தத்தே, அதுதான் அருள் விருந்து. வேற என்ன வேணும்? ஸோ அருள் விருந்து கொடுத்த வள்ளலாய் என்பது அருள் தந்தையை வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கிறேன்.